வேதத்தில் நோவா பேழை விட்டு இறங்கினோன்னே திராட்சரசம் குடித்து ஒரு போதையில் இருக்கிறார். அவர் எழுத்தின்படியான திராட்சரசத்தை கொடுத்து போதையில் இருக்கிறார். போதைன்னா வஸ்திரம் விலகினது கூட தெரியாத போதை. இப்போ நான் கூட போதையில் தான் வந்திருக்கிறேன். இதுவும் திராட்சரச போதை, இது பரிசுத்த ஆவியானவருடைய போதை. ஓகே, இப்போ அந்த மகன் என்ன பண்ணால் காம் என்ன பண்ணால் நேராக வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தான். தகப்பன் நிர்வாணத்தை பார்த்து சகோதரிடத்தில் சொல்லிட்டான். ஆனால் 2 சகோதரர்கள் பின்புறமாய் வந்து வஸ்திரத்தோடு வந்து அப்படியே தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். தகப்பனுடைய நிர்வாணத்தை சொன்ன காம் சபிக்கப்பட்டான். ரொம்ப சீரியஸாக இருக்கணும். நம்முடைய வார்த்தையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அப்போ நம்ம மற்றவர்கள் பாவத்தை மூடுவதற்கு முன்பாக உங்கள்கிட்ட முக்கியமாக மற்றவர்கள் பாவத்தை பேசுகிறவன் பாவத்தில் தான் இருக்கிறான். மற்றவர்கள் பாவத்தை பேசுகிறவன் பாவத்தில் இருக்கிறா. ஆனால் அவரை போல நான் இருக்கணுன்ற வார்த்தைக்கு தன்னை விட்டு கொடுத்தவன். ஆதாம் நிர்வாணத்தை அவர் மூடினார். ஆனால் காம் வந்து இவருடைய நிர்வாணத்தை தெரியப்படுத்தினா. ஆனால் சேமும் யாப்பேத்தும் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார். உங்கள் பாவத்தை அவர் மூடி இருக்கிறார் தெரியுமா? தாவீது சொல்கின்றான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியம். ஐயா, நம்ம பாவத்தை மூடி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எவனுடைய பாவத்தை அவர் நினையாது இருக்கிறாரோ அவன் பாக்கியம். நம்ம பாவத்தை அவர் நினைக்கலை. ஏன்னா அவர் நினைவு பரிசுத்தம் ஒன்று. நம்முடைய பாவத்தை அவர் பார்க்கலை. ஏனென்றால் அவருடைய கண்கள் பாவத்தை பாராத கண்கள். முதலாவது என் பாவத்தை நினைக்கலை. அவர் நினைவு பரிசுத்தம். அவர் நினைவு பரிசுத்தமாக இருக்கிறது போல நம் நினைவும் பரிசுத்தமாக இருக்க ஆவியானவர் உதவியை நாட வேண்டும். அந்த நினைவு ஒன்று ஆவியின் சிந்தை அல்லது கிறிஸ்துவின் சிந்தை. ஒன்று ஆவியின் சிந்தை அல்லது கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும்.